ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேதிக் அஸ்ட்ராலஜர் விஜயகுமார். கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த அன்பர்களுக்கு இந்த குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கின்றதை நாம பார்ப்போம். உங்க ராசி லக்னத்திலே கேதுவும், 6ஆம் இடத்துல செவ்வாய் சனியும், 7ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுவோடு புதனும், ராசியினுடைய 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் மே மாசம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி இருந்து அவர் சஞ்சாரமாகி உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்புறம் என்னங்க, உங்க கவலை எல்லாம் பறந்து போயிடுங்க. நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் சக்சஸ் ஆக போகுது. இது ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம். உங்க வயசுல நீங்க இந்த மாதிரி ஒரு வருஷத்தை பார்த்திருக்கவே முடியாது. அப்போ நான் நினைச்சதெல்லாம் சாதிக்கணும், நான் நினைச்சுக்கிட்டே இருந்தா நடக்கல. அதெல்லாம் நடக்கக்கூடிய தருணம் தான் இந்த குரோதி ஆண்டு. இந்த குரோதி ஆண்டுல உங்க ராசியினுடைய லக்னத்திற்குரிய 4 7 குரு பகவான் இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துறார். ராசியின் திரிகோணத்துல அமையறார். 1 5 9 ஒரு மனிதருக்கு பெயரு புகழ் அந்தஸ்து பூர்வீகம் சட்டம் தெய்வாம்சம் சங்கடம் இல்லாம பெருவாழ்வு புகழ் பழி இல்லாத பெருமை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் தான். உங்களுக்கு இன்னல்கள் எல்லாம் மறைஞ்சு சந்தோஷங்கள் கூடக்கூடிய ஒரு காரணம், கூடக்கூடிய ஒரு காலம். ஒரு திருமணமா நடத்திக்கவும் சொல்லுவோம். திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தைக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு கிடைச்சிடும். குழந்தை இருக்குங்க, 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணும், 3வது குழந்தைக்கு ட்ரை பண்றோம், கிடைச்சிடும். இந்த குழந்தைகள் நல்லா படிக்கணும், அவங்களுக்காக நான் புதுசா சொத்துக்கள் வாங்க போறேன், இல்ல அவங்களுக்கு டெபாசிட் பண்ண போறேன், இந்த குழந்தை படிப்புக்காக நான் சில இடத்துல பணம் கேட்டு இருந்தேன், அல்லது நல்ல காலேஜ் எதிர்பார்த்திருந்தேன், நல்ல ஸ்கூல் எதிர்பார்த்திருந்தேன், எல்லாமே கிடைச்சிருங்க. நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க நினைச்சது எல்லாமே நடத்தக்கூடிய ஒரு வருடம் என்னால் இந்த வருடம் தான். நீங்க எதிர்பார்க்காத சந்தோஷத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் தான். உங்களுடைய தாயாருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். இல்லைங்க, எங்க தாயார் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணாங்க. வேலை கிடைக்குமா? தாராளமா கிடைக்கும். அவங்க வேலைக்கு போக முடியும். அவங்களால உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்க போகுது. இல்ல எங்க மனைவிக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை எதிர்பார்த்தோம், ஒரு தொழில் எதிர்பார்த்தோம், அவங்க முயற்சி மூலமா கிடைக்க போகுது. இல்ல மனைவியுடைய மச்சானுங்க மனைவியுடைய தம்பி மூலமா எனக்கு பிரச்சனை இருந்தது, தீர்ந்துருச்சு, எந்த பிரச்சனை இல்ல, சந்தோஷங்கள் பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் நம்ம சொல்றோம். ஒரு ராசியுடைய 5ஆம் வீட்டை பார்த்தாலே ஆழ் மனதுன்னு பேர். மனசு அடி மனதுல நான் நினைச்சது எல்லாமே ஒன்னொன்னா நடந்துகிட்டு இருக்கேன். இப்படி ஒரு காலம் இருக்குன்னு எனக்கு தெரியாத போச்சு. நான் தெரியாத போச்சு. நான் கடவுளை வேண்டாத கடவுள்லாம் வேண்டிக்கிட்டு இருந்தேன். கடவுளுக்கே கண்ணு இல்லையான்னு கூட நான் கேட்டிருந்தேன். ஆனா அதெல்லாம் இருக்கு, நீ கவலைப்படாத, நேரம் வரும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி அந்த மாதிரி நேர காலங்கள் தான் உங்களுக்கு இது உருவாயிருக்கு. எல்லா விதமான சுப காரியங்களும் சுப விசேஷங்களும் சூப்பரா நடக்கும். உங்க தலைமையில நல்ல விஷயங்களா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளா இருக்கு. முதல்ல நம்பிக்கை தான் நமக்கு வேணும். அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பகவான் தான் அந்த குரு. அதனால உங்க ராசியை பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க. அதே நேரத்துல உங்களுக்கு திருஷ்டி எல்லாம் ஓமலும் கொஞ்சம் வருங்க. நிறைய சாதிக்கிறவங்களுக்கு எப்பயுமே 4 கூடையவரும் 7 கூடையவரும் லக்ன நம்ம ராசியை பார்க்கறது விசேஷமாக இருந்தாலும் திருஷ்டி ஓமெல்லாம் ஏற்படும். அதனால உங்க சாதனை எல்லாம் பெருசா வெளியில சொல்லிக்காம சாதுரியமா அப்படியே கடந்துரு. பூர்வீகத்தை சொத்துல சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா அது இப்ப தீரப்போகுது. ஏன்னா காரணம் உங்க ராசிக்கு 4 8 12ல கேது நட்சத்திரம் இருக்கு. அப்ப அந்த நட்சத்திரத்தை தவிர்த்து அடுத்து வரக்கூடியது என்ன? பரணி பூரம் போராடம், அடுத்தது கிருத்திகை உத்திரம் உத்திராடம். இந்த நட்சத்திரங்கள்ல குரு பயணிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன கேட்கறீங்களோ அத்தனையும் அவர் கொடுத்துருவார். இதுல முக்கியமாக படிக்கணும், நான் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சவங்க, ஏன்னா 4 கூடையில 9ல இருக்காரு இல்லையா, உயர் படிப்புன்னு சொல்லக்கூடிய என்னென்ன படிப்பு, அக்ரி சம்பந்தப்பட்டது, ஆடிட்டர் சம்பந்தப்பட்டது, மருத்துவம் சார்ந்தது, IAS IPS சார்ந்தது, அல்லது ஏரோநாட்டிக்கல் என்ஜினியர் சம்பந்தப்பட்டது, பல துறைகள்லாம் இருக்கு உயர்நிலை படிப்பு. இந்த மாதிரி படிப்புக்கு எல்லாமே நீங்க படிக்கணும்னு ஏங்கி இருந்தவங்க, நல்ல காலேஜ் கிடைக்கணும்னு ஏங்கி இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலம் கிடைக்க போகுது. இதுல முக்கியமாக நம்ம சாதனை படைக்கக்கூடிய வருடம்னு சொல்லியிருக்கோம். இந்த சாதனை சோதனை எல்லாம் சாதனை ஆகக்கூடிய ஒரு காலம் தான் இது. அப்போ சுய தொழில் அல்லது வேலைக்கு போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். தமிழ்நாடு தான் வேலை கிடைக்கும் கிடைச்சா திடீர்னு ஆந்திரா கூப்பிடுறாங்க, பெங்களூர் கூப்பிடுறாங்க. IT தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கும் சரி, திடீர் வெளிநாட்டு வெளிமாநிலத்துக்கு போய் உங்களுடைய வேலையெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். குடும்பத்தை விட்டு சுப பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். மனைவி மக்களாக இருந்தாலும் அப்படி திருமணம் ஆனவராக திருமணம் ஆகாதவங்களுக்கும் திடீர் பயணத்தின் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சு சம்பளத்தை அதிகரிச்சு கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி காலங்கள் நிறைய வருமானங்கள் வரும்போது நீங்க அசையா சொத்தில் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்க தேவைக்கு ஏதோ வாகனம் சார்ந்த ஏதாவது வாங்கணும்னா வாங்கிக்கலாம். பொன் ஆபரணங்கள் பொருள் சேர்க்கைகளும் நீங்க செய்துக்கலாம். இதுல முக்கியமாக கண்டிப்பா ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்துல தயவு செய்து ஈடுபடாதீங்க. நீங்க அசையா சொத்து மேல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு பெருகி வரும். அரசியல் அல்லது சினிமா சார்ந்தவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புகழ் எல்லாம் கிடைக்கும். நான் எதிர்பார்க்கலைங்க, என் கட்சியில எனக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்னு. அது MLA-வா இருக்கலாம், MP-யா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பதவியில் ஒரு சிலதெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இவருக்கு ஒன்றிய அளவுல இருந்தவங்களுக்கு மாவட்ட அளவுல இருந்தவங்களுக்கு மாநில அளவு பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புதுவிதமான உயர் அதிகாரிகளை நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்குங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள்லாம் கிடைக்கும். சட்டம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு, அல்லது அப்பாவுக்கு எனக்கும் பிரச்சனை இருந்தா அப்பாவால உங்களுக்கு சொத்துக்களோ அல்லது
அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது அப்பா சில பேர் வேலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உயர் பதவியிலும் கிடைக்கும். இந்த ராணுவம் அல்லது போலீஸ் துறை சம்பந்தப்பட்டவங்களை, இபி சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு எல்லாமே, அல்லது அறநிலைத்துறை சார்ந்த பணிபுரிபவர்களும் சரி, அல்லது அர்ச்சகராக பணிபுரிபவர்கள் அல்லது ஆலயத்துல பணிபுரிபவர்களுக்கு எல்லாமே உயர் பண்புகள் அல்லது உயர் விதமான பதவிகள் எல்லாம் கிடைக்கும். சில பேருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும், அவங்க நினைச்ச இடத்துல டிரான்ஸ்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக யாத்திரைகள் எல்லாம் செய்வீங்க. வயோதிகள்லாம் இப்ப வந்து வெளி மாநிலத்துக்கு போயிட்டு தரிசனம் பண்ணணும் அல்லது ராமர் கோவிலுக்கு போகணும், அயோத்தி போகணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு நீங்க கண்டிப்பாகவே நீங்க ராமரை போய் தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஆண்டாவே அமையும். இதுல சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாமே புகழ் எல்லாம் வந்து கிடைக்கும். என் நடிப்பெல்லாம் நான் அப்படி நடிப்பேன்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. எனக்கு திடீர்னு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைச்சு, திடீர்னு ஒரு பிரேக்கிங் மாதிரி கிடைச்சு, நிறைய அவருடைய டிஸ்ட்ரிபியூட்டர், நிறைய நடிகைகளுக்கு எல்லாமே ஒரு உயர்நிலை கிடைக்கக்கூடிய அல்லது புதுவிதமான சொந்தம் பந்தம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பட வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒப்பந்த அடிப்படையில தொழில் பண்றவங்களுக்கும் சரி, ஒப்பந்த அடிப்படையில் தொழில் அது ஒப்பந்ததாரராக வேலை செய்யறவர்களுக்கும் சரியெல்லாம் இதில் நிறைய பொண்ணும் பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அப்படி ஒரு நேரம் இருக்குன்னே தெரியல, நிறைய வருமானம் கிடைச்சது, நல்லா சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி எந்த ஆண்டு உங்களுக்கு பயணிக்க போகுது. இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லா விதமான சுக பலனே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த வருஷம் உங்களுக்கு யோகோபித்த நன்மையான பலனை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா தான் இது அமையுது. இதை நீங்க சாதகமா பயன்படுத்தி உங்க வாழ்வில் வளமும் நலமும் சந்தோஷமா நீங்க அடையலாம். இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு படவேடு ரேணுகா பரமேஸ்வரி அம்மனை ஒரு பஞ்சமி திதி அன்று நீங்க போயிட்டு வளர்பிறை பஞ்சமி திதி அன்று தரிசனம் செய்து வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் அர்ச்சனை செய்து நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு பொன்னான வருடமாகவே கண்டிப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.